ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் ஜஸ்ட் நவ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மெயினாக ரீஃபண்டுக்காக தான் அந்த ஆடியோவே. அண்டு ரீஃபண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அங்கே அந்த ஃபார்ம் சம்மந்தமாகவும் சொல்லியிருந்தாங்க. அது கூட சில இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் ஃபார்ம் சம்மந்தமான கிளியராக இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சார் சொன்ன சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எண்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப லென்த்தான டியூரேஷன்லாம் இருக்காது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எல்லாருக்கும் அந்த ரீஃபண்ட் செலக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். SBO கேர் ஸ்டேட்டஸ், ரீஃபண்ட் அக்ரிமெண்ட், அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அந்த மெயிலு 13 பாயிண்ட் ரிஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸு, ப்ரமோஷன் அண்ட் ரீஃபண்ட் டீம், இந்த 3 இதில் வந்து ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்க. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ரீஃபண்ட் ப்ராசஸில் இருந்தவங்களுக்கு மறுபடியும் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆனால் இப்போது இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த ரீஃபண்ட் டீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து பை மிஸ்டேக் தெரியாமல் ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்க, ஆனால் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும், அவங்க ஆக்டிவாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க, நான் தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க, ஐடிஸ் பிளாக்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SBO கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் எல்லாமே கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து அதர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதர்ஸுன்றதை செலக்ட் பண்ணணும். மற்ற இந்த டாஸ்க்குன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதர்ஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, ஐ அக்செப்ட் டு கண்டினியூ SBO, இதை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணணும். வேறு எதுவுமே என்ட்ரு பண்ணாதீங்க, வேறு எந்த இதுவுமே ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இதை மட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க. ஐ அக்செப்ட் டு கண்டினியூ SBO அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு அதாவது டியூஸ்டே இல்லைனா வெனஸ்டே போல் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களோட ஐடிஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரீஃபண்ட் டீம் லாஸ்ட்டாக பை மிஸ்டேக்கில் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஆப்ஷன் இது. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்முக்கு நம்ம போயிடலாம். அண்ட் இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே, ஓகேவா? ஸோ இந்த சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் தான் இந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். அதாவது கரெக்டாக 7 டேஸில் வந்து இந்த ஃபார்ம் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஃபார்ம் ஷோ ஆகாது. அதனால் யாரெல்லாம் உங்கள் டீமில் இருக்கிறவங்கெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அதாவது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட் வந்திருக்காது. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, இல்லை ரெண்டுமே வராதவங்க, ஒர்க்கிங் அமௌண்ட்டும் வரல, பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் வரல, அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க, அதே மாதிரி ரெண்டுமே அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க இந்த 3 பேருமே வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மோஸ்ட்லி அந்த 2 பேமெண்ட்டும் வாங்கினவங்க மோஸ்ட்லி பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் அவங்க பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களும் நோட்டீஸ் போர்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதை மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் தான் இருக்கும். இந்த சாட்டர்டேலேருந்து கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் இந்த பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டேன்னா, இந்த 3 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள வங்கி விவரங்களும் சரிபார்க்கப்பட்டன. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே நான் பண்ணிடுறேன். ஸோ அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் கரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதே அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள்.
அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கரெக்டாக இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுடைய பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரொஃபைல் நேம் ஒன்று இருக்கும், அந்த ப்ரொஃபைல் நேமில் இருக்கிறவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு தான் நம்ம என்ட்ரு பண்ணுமான்றதெல்லாம் இல்லை. அந்த ப்ரொஃபைல் நேமில் இருக்கிறவங்க தான் இருக்கணும்னு கிடையாது. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் பர்சனோட பேன் கார்டு கொடுங்க. அதே மாதிரி இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மந்தப்பட்ட பர்சனோட பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அண்ட் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுடைய பேன் கார்டு கொடுங்க. ஒருவேளை அவங்களுக்கு பேன் கார்டு ஒருவேளை இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறவங்களுடைய பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ பேன் கார்டு நேம், பேன் கார்டு ஹோல்டர் நேம்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அண்ட் ஐஎஃப்எஸ்சி தான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி தான் மெயினான விஷயம். ஸோ ஐஎஃப்எஸ்சின்றது பார்த்தீங்கன்னா நிறைய சில பேங்க்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, 2 பேங்க் கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் ஆன்லைனில் என்றைக்குமே வந்து உங்களுடைய ஐஎஃப்எஸ்சியை செக் பண்ணாதீங்க. உங்கள் பேங்க்குக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி ஏதாவது கரண்ட்டில் ஏதாவது ஐஎஃப்எஸ்சி சேஞ்ச் ஆயிருக்கா, இல்லை அதே தான் ஐஎஃப்எஸ்சியா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு பண்ணாதீங்க. ஒரு தடவை 2 தடவையாச்சும் எல்லாமே செக் பண்ணுங்கள். டேரெக்டாக பேங்க்கில் போய் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஐஎஃப்எஸ்சியை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஐஎஃப்எஸ்சியை கன்ஃபார்மாக இன்னொரு தடவையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இதை நீங்கள் சப்மிட் கொடுத்துரு. இது நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்துடும். இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரு ஆகிடும். ஸோ அடுத்தது நம்ம இப்போ ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். ஸோ ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நான் எஸ்பிஓ இணைப்பு கூட்டாளர் திட்டத்தின் உறுப்பினர். எனது வங்கி கணக்கில் பணத்தை வரவு வைப்பதற்கான விவரங்கள் மற்றும் நடைமுறைகளின்படி எனது வங்கி கணக்கில் பணத்தை பெறுவதற்கான நிறுவனத்தின் பின்வரும் விதிமுறைகளை நிபந்தனைகள் நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஈர்ப்பு கூட்டாளர் திட்டம் உறுப்பினர், நான் வந்து என்னோட வங்கி கணக்கு வரவு வைப்பதற்கு விவரங்கள் மற்றும் எல்லாமே என்னோட வங்கி கணக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நிறுவனத்தின் அடுத்தது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட காரணங்களுக்காக எஸ்பிஓவின் இணைப்பு கூட்டாளர் திட்டத்தில் நான் தொடர்ந்து பங்கேற்க முடியாது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ என்னுடைய அந்த என்னோட தனிப்பட்ட விஷயத்தால் என்னால் எஸ்பிஓவில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இதன் விளைவாக எனது கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்குதலுக்கான தொகை உட்பட நிலுவையில் உள்ள எனது கட்டணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நான் பே பண்ண கிளவுட் ஸ்டோரேஜுடைய அமௌண்ட் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே எனக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது சேவையை தேர்ந்தெடுக்கும் போது செலுத்தப்பட்ட தொகை மற்றும் செய்யப்பட்ட வேலைக்கான பணம் மட்டுமே எனது வங்கி கணக்கு, அதாவது நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணீங்களோ, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு வந்தால் போதும், எனது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த தொகை மற்றும் சேவை வரியாக 18% டிடக்ஷன் போக இதை வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். அடுத்தது எனது சுய விவரத்தில் குறிப்பிட்டுள்ள என் வங்கி கணக்கு விவரங்களுக்கு மட்டுமே தொகை வைக்கப்படும். அதாவது என்னுடைய இந்த பேங்க் என்னுடைய ஃபுல் மைண்டோட தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன். என்னுடைய பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ அதை கழிக்கப்படும் என்பதையும் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அதெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி எல்லாமே பேன் கீழ் வரும் டிடிஎஸ் அந்த சார்ஜஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேற்கூறிய பிடித்தங்கள் கழிவுகளுக்கு பிறகு எனது வங்கி பணம் வரவு வைக்கப்பட்ட பிறகு நான் வணிக நிறுவனம் உறுப்பினராக இருப்பதை நிறுத்திவிடுகிறேன். எனக்கு பேமெண்ட் வந்த பிறகு இனிமேல் நான் எஸ்பிஓட மெம்பர் இல்லை. எதிர்காலத்தில் ஏற்படும் இழப்புகள் மற்றும் சேதங்களுக்கு நிறுவனம் பொறுப்பே இருக்காது. எதுக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லை. என்னோட இதுக்கு எஸ்பிஓ இனிமேல் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் என்றும் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் மேற்கண்ட தொகையை திரும்ப பெற்றவுடன் பணம் செலுத்தும் நேரத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்த முடிவுக்கு வரும். எனவே அதை செயல்படுத்த முடியாது. அதாவது இது எல்லாமே இனிமேல் நான் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். இனி நான் எஸ்பிஓ வந்து இது எனக்கு ஃப்யூச்சரில் எந்த இதுக்கும் எஸ்பிஓ ரீசனபிள் கிடையாது, நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். மேற்கொண்ட தொகையை திரும்ப பெற்றவுடன் பணம் செலுத்தும் நேரத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்த முடிவுக்கு வரும். அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சிருது. அடுத்தது ஒப்பந்தம் முடிவடைந்து உறுப்பினர் பதவி நிறுவப்பட்ட பிறகு அமைப்பின் சார்பாக செய்யப்படும் எந்த ஒரு தவறான பிரதிநிதித்துவத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பாவேன். எனவே கையில் சரியான ஆதாரங்கள் இல்லாமல், என்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லாமல் நான் எந்த ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் நான் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன்.
இந்த படிவம் வந்து என அங்கீகரிக்கப்பட்ட பிறகு எஸ்பிஐ அந்த நிலுவையில் உள்ள பணத்தை வழங்க அது எனக்கு வங்கி கணக்கில், அதாவது இந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ண பிறகு ப்ராசஸ் வந்து 30 to 60 ஒர்க்கிங் டேஸில் வரும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனது நிலுவையில் உள்ள தொகை எனது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பிறகு எஸ்பிஓ போர்ட்டல் பக்கத்திற்கு ஒரு உறுதிப்படுத்தும் செய்தி வரும். அதாவது நான் வந்து என்னுடைய பேமெண்ட் வந்தோடனே எஸ்பிஓ போர்ட்டல்லேருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து காண்பிக்கப்படும். எனது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் அவங்களுக்கு மறுபடியும் அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதாவது 10 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். 10 டேஸ்க்குள்ளே நம்ம இன்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒருவேளை பணம் வரல அப்படின்னா அதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறமா அதுலேருந்து நமக்கு 10 டேஸில் நமக்கு பேமெண்ட் வரலன்னா அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அதுக்கு மேலே அவங்கள நான் வந்து எனக்கு பணம் வரல அப்படின்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. உறுதிப்படுத்தி செய்தல் 10 நாட்களுக்குள் நான் உறுதிப்படுத்தவில்லை என்றால் அந்த தொகை எனது வங்கி கணக்கில் முறையாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக, அது என் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அது அர்த்தம். இல்லை எனக்கு வரல அப்படின்னா ஒருவேளை வரலன்னு நீங்கள் அந்த 10 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணணும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனது சுயவிவரம் ஏற்கனவே குறிப்பிட்ட தொலைபேசி எண், அஞ்சல், இது எல்லாமே நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கேன் அது எல்லாமே என்னோடதான்றதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். க்ளவுட் ஸ்டோரேஜில் சேவைக்காக செலுத்தப்படும் தொகைக்கு நான் மட்டுமே பொறுப்பு. இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். இந்த காரணத்துக்காக நான் வேறு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது நான் என்னோட ஓன் இதில் தான் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். நான் இது யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எந்த விதமான போலி கருத்துக்கள், இந்த ஃபேக் நியூஸு எதுவுமே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் ஈடுபட்ட மாட்டேன். இது போல் நடவடிக்கை எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். பெற வேண்டிய பணி கட்டணம் தொகை திரும்ப பெறுதல் போன்றவை தொடர்பாக ஏதேனும் எனக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, நான் பே பண்ண எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் எஸ்பிஓ கேருக்கு நான் கேட்டுக்கிறேன். வேறு யாரையுமே நான் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னோடய இன்ட்ரடியூசர் யாரையுமே நான் வந்து தொல்லை பண்ண மாட்டேன். உங்கள் பணத்தை திரும்ப பெற்ற பிறகு 5 நாட்களுக்குள் எஸ்பிஓ போர்ட்டலில் பெறப்பட்ட தொகைக்கான ஆதாரத்தை பதிவேற்ற வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா 5 நாளில் வந்து நீங்கள் எஸ்பிஓவுக்கு வந்து அந்த எஸ்பிஐ போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டு வரலை அப்படின்னா 10 நாளில் நீங்கள் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணணும். 10 நாள் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்த மாதிரி அதை அவங்க கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் அதுக்கு ஓகே தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஏன்னா அவங்க 10 டேஸ் உங்களுக்கு டைம் தராங்க. இது வந்து பேமெண்ட் வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அடுத்தது எஸ்பிஓ அதிகாரப்பூர்வ ஊடகங்களுக்கு, அதாவது எஸ்பிஓ வரவேற்பு பக்கம், டெலிகிராம் சேனல், அவ்வப்போது பரிந்துரை எல்லாமே இதுலேயும் நான் வந்து டெலிகிராம் சேனல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ப்ரீமியம் பிளானில் நான் இருக்கிறேன் அப்படின்னா 8500, அதாவது ப்ரீமியம் பிளானில் இருந்தீங்க நீங்கள் 8500, இல்லை நீங்கள் பேசிக் பிளானில் 3500க்கு மேலே நீங்கள் அமௌண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ண பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ கட்டணத்தை திரும்ப பெற நான் தகுதியற்றவன் என்பதை இது மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது சம்பாதித்திருக்கேன், நான் இந்த அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கனால நான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு கட்டாயமோ அல்லது வற்புறுத்தலும் இல்லாமல் மேற்கொண்ட நிபந்தனைகளுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். முழுமையாக புரிதலுடன் எனது சுதந்திர விருப்பத்தின் கீழ் நான் ஒப்புதல் அளிக்கிறேன். மேலும் மேற்கண்ட தகவல்கள் முறையாக மொழியில் நான் எல்லா லாங்குவேஜ்லையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் எனது ஒப்பந்தம் முடிந்த பிறகு எனது கணக்கு உள்ளவை செயலிழக்க செய்ய என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டேன், இனிமேல் எனக்கும் எஸ்பிஓக்கும் எந்த கனெக்ஷன் இல்லை. ஸோ இது எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஏற்றுக்கொள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் நமக்கு வந்து ஷோ ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ பெண்டிங்னு வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு 3 days போல் வந்து அது வந்து ஆக்டிவ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 3 to 4 days வரும். ஸோ எப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆக்டிவ் அந்த ஸ்டேட்டஸ் மாறுதோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து 30 to 60 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ அது நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட் எப்படின்றத ஒருவேளை நீங்கள் அந்த 8500 அந்த
ப்ரீமியம் பேசிக் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இது வராது, நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் வந்து இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வர உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் டீம் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இது 2 ஆப்ஷனும் போயிடும். இந்த 2 மட்டும்தான் இருக்கும். அது கூட வந்து அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப், அதாவது ரீஃபண்ட் அமௌண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வந்த பிறகு அந்த பேமெண்ட் ப்ரூஃபை அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்குரிய ஒர்க்கிங் அமௌண்ட் உங்களுக்கு எப்போ ப்ராசஸ் ஆகுன்றதை நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீஃபண்ட் சம்மந்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.